சொல்லுங்க படம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஆவரேஜ். நிறைய பேர் பார்த்த சீனாவே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ஸ்டோரி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஸ்ரீலீலான நடி நல்லா இருக்கு. ராஷிகனாக்கு பெரிய ரோல் இல்ல அப்படின்றாங்க. இல்ல, அம்மா கம்மி தான் இருக்கு. அவர் கேரக்டர் கொஞ்சம் தான் இருக்கு. என்னென்ன சொல்ல வராங்க இந்த படத்துல? சொல்ல வரேன்னா இந்தியா பத்தி சொல்றாங்க. வழக்கமான அந்த ஆக்ஷன் அது மட்டும் தான் இருக்குங்களா? மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சாங்ஸ் ஓகே. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரே பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல, அவ்வளோ. ரொம்ப அவர் சொல்லவே வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் அது ஐ கான்ட் சே இன் வேர்ட்ஸ். யூ ஷுட் வாட்ச் இட். வழக்கமான மாஸ் இருக்கா? பவன் கல்யாண் சாரோட மாஸ் எஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. நேத்து பார்த்த நிறைய பேர் வந்து சில பேர் ஸ்லோவா இருக்கு அப்படிலாம் சொல்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அது அவர் பண்ற ஒவ்வொரு ஃபிலிம்ல ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் சேம் பண்ணா அது ரொட்டீன் ஆயிடும்ல. So he's doing a different roles in each film is different. Yes. ரெண்டு ஹீரோனி இருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க ரெண்டு ஹீரோனி? ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலீலா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸ்ரீலீலா ஆக்டிங் இது வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பழைய நம்ம பவன் கல்யாண் சார் இந்த படத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அவர் ஃபேஸ்ல வர ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் மை காட் ஐ கான்ட் டிஸ்கிரைப். நீங்க ஃபிலிம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த சேஞ்ச் ஆஃப் மூட்ஸ் எவ்ரிதிங். வில்லன் பார்த்திபன் சார் எப்படிமா பண்ணிருக்காரு? அவர் ரோல் அவருக்கு எஸ் அவரோட ரோல் அவர் இது பண்ணிருக்காரு. ஓவராலா எல்லாரும் வாட்ச் பண்றாங்க. எஸ் நல்லா பண்ணி எல்லாரும் அவங்க கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. பிஜிஎம்ல எந்த அளவுக்கு வொர்க் அவுட் இருக்கு? எது பிஜிஎம் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு. தட் தேக்லேங்கே சாலா அந்த சாங் ரொம்ப ஸ்டெப்ஸ். தென் இன்னொரு சாங்ல கூட பவன் கல்யாண் ஸ்டெப்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா இருந்தது, செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருந்தது? ரெண்டும் நல்லா இருக்கு. பவன் கல்யாண் எப்போ சீன்ல வராரோ அப்புறம் சூடு பிடிச்சிருக்கு. படத்துல ஏதாவது பிடிச்ச சீன் எதனா சொல்ல முடியுமா? எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமாக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஜஸ்டிஸ் he has given justice. படத்துல என்னதான் சொல்ல வராங்கமா? படத்துல என்னதான் சொல்ல வராங்க மக்கள் கிட்ட? என்ன சொல்றாங்கன்னா நியாயம் எப்போ நிலைச்சு இருக்கும்னு இருக்கு. நியாயம் எப்போ நிலைச்சு இருக்கும். சத்தியமேவ ஜெயத்தே, தர்மம் நிலைக்கும். எஸ், படம் நல்லா இருக்குண்ணா. பவன் கல்யாண் மூவி அந்த மாசம் அப்படியே நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு இந்த படம். ஏன்னா வந்து பவன் கல்யாண் சாரோட ட்ரைலர்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்துச்சு. அது ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கா படம்? ஓகேண்ணா. பவன் கல்யாணோட பவன் கல்யாணோட மாசுக்கு அது ஓகே தான். ராஷிகனா ஸ்ரீலீலா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ராஷிகனாக்கு பெருசா ரோல் இல்ல அப்படின்றாங்க. எப்படி பண்ணிருக்காங்க? ரெண்டு பேர்த்துக்குமே பெருசா ரோல் இல்லை தான். ஆனால் ரெண்டு பேருமே இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். இது மெயினா பவன் கல்யாண் மூவி, அவ்வளோதான். நேத்து வந்து ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து அவுடேட்டடா இருக்கு படம் அப்படின்லாம். உங்களுக்கு அது மாதிரி ஃபீல் ஆச்சா? இல்ல அப்படிலாம் இல்லைண்ணா. இப்போ எப்படி தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படம் வர மாதிரி பவன் கல்யாணம் ஒரு மாஸ் அந்த மாதிரி தானே. எல்லாம் அப்படிதான். மியூசிக் எப்படி ப்ரோ? மியூசிக் நல்லா இருக்குண்ணா. தெலுங்கு படத்துல வர மாதிரி நல்ல மியூசிக் அவருக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுண்ணா.